சொர்க்கத்தை கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரியில 3350வது ஹதீஸில் இருக்கிறது. இப்ராஹிம் நபிக்கு தந்தைக்கு கூட ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னா உலகத்தில் எவனுக்கு என்ன செய்ய? இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ்வுடைய ஃப்ரெண்டுக்கு செய்ய முடியாத ஒரு காரியத்தை அல்லாஹ் யாரை நண்பர் என்று சொல்லிவிட்டானோ, யாருடைய அருளை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பொறாமைப்பட்டு இது பொறாமை பண்ணலாம், தப்பு கிடையாது. நல்ல விஷயத்துல என்ன செய்யலாம்? ஒரு ஆள் நிறைய அறிவு இருந்தா யாரெல்லாம் எனக்கு அந்த மாதிரி அறிவு கூட அவனுக்கு போயிட முடியாது, அவனுக்கு கொடுக்குற மாதிரி எனக்கு கொடுத்து கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு தரஜாவோட ஆசைப்படுறது தப்பு கிடையாது. மறுமை பேர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு மேல எனக்கு ஒரு அப்படின்னு கேட்க சொல்றாங்க என்று சொன்னா அவ்வளவு கிரேட்ல உயர்ந்த அந்தஸ்தில் இருந்த இப்ராஹிம் நபிக்கு பெற்ற தந்தையை காப்பாற்ற முடியவில்லை. ஒரே ஒரு ஆளை, கோடிக்கணக்கான மக்களை காப்பாற்ற வேணாம், ஒரே ஒரு ஆளை காப்பாற்ற முடிஞ்சா முடியல. என்ன காரணம்? உறவு அடிமை எஜமான உறவு தான். அதான் ஒரு காரணம் கிடையாது. அவன் ரப்பு, இவர் அபுது, அவன் எஜமான், இவர் அடிமை என்பதை தவிர இதுக்கு வேற ஒரு காரணமும் கிடையாது. அதே மாதிரி யாக்கூப் நபியுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். யாக்கூப் நபி அவர்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தான், நிறைய 11 பிள்ளை 12 பிள்ளையை கொடுத்தான். அது ரொம்ப விருப்பம் யூசுப் மேல. யூசுப்ங்கிற பிள்ளை அவர் இழந்துட்டு கூட பிறந்தவங்களை கணக்கில் கொண்டு போட்டுவிட்டு எங்க இருக்க பிள்ளைன்னு தெரியாம அவர் அந்த கவலையிலேயே செத்து போயிருவாருங்கிற அளவுக்கு ஆயிட்டாராம். அப்படி நல்லா என்ன செய்யறான்? கண்கள் எல்லாம் விழுத்து பஞ்சடைந்து போய்விட்டான். 12வது அத்தியாயத்தில் 84 படிங்க, 85 படிங்க. அவர் இந்த கவலையிலேயே செத்து மடிந்துவார் என்ற அளவுக்கு மோனகானமே என்று அவர் புலம்பி இருக்கிறார். அவ்வளவு பெரிய ஒரு நபி தன்னுடைய மகன் எங்கே இருக்கிறான் என்று கண்டுபிடிக்க முடியல. மகன் எங்கே இருக்கிறான் கண்டுபிடித்து ஆறுதல் படுத்திக்கிற முடியல. அல்லாஹ்வா எப்ப கொண்டாந்து சேர்க்கணும்னு நினைக்கிறானோ அப்பதான் சேர்க்க முடிஞ்சதை பார்க்கணும். அவருடைய கவலையெல்லாம் அல்ல பண்ண வேண்டிய ஒரு அளவு. நம்ம வேற உறவு இருந்தா அப்படி அளவு விடுவோமா? வேற உறவு அண்ணன் தம்பி மாமா மச்சான் சொந்தக்காரன் உறவு இருந்தா அவன் அழுவுறத பார்த்துட்டு இருமா? அல்ல பார்த்துட்டு இருந்தானே. இவர் அழுவுறாரு டெய்லி அழுவுறாரு. 1 வருஷம் அழுகுறாரு. 2 வருஷம் குழந்தையா போனவர் அவர் கல்யாணம் பண்ணி பெரியாரா போய் பின்னாடி ஆட்சியை கைப்பற்றின பிறகுதான் தகப்பனை சந்திக்கிறாரு. ஒரு 30 வருஷமாவது ஆயிருக்கும். ஒரு 25-30 வருஷத்துக்கு பிறகு அவர் தகப்பனை சந்திக்கிற வாய்ப்புகளை குறைச்சு வச்சுட்டா கூட 30 ஆண்டு காலமாக, ஒரு 25 ஆண்டு காலமாக ஒரு பிள்ளை இழந்து அழுதுகிட்டே இருக்கிறாரு. ஏன் அல்ல பார்த்துட்டு இருக்கணும்? எவ்வளவு பெரிய நல்ல மனுஷன். இப்ராஹிம் நபியுடைய பேரன். யாக்கூப் நபி யாரு? அவரே நபி. அது மாத்திரம் இல்லாம அவர் வாப்பாவார நபி இஸ்ஹாக், அவரும் நபி. அவருடைய தாத்தா இருக்காரு இப்ராஹிம் நபி, அவரும் நபி. இப்ராஹிமுடைய மகன் இஸ்ஹாக், இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூப். அப்ப இப்ராஹிம் நபியுடைய வழித்தோன்றலா இருந்தும் கூட, அவரே நபியா இருந்தும் கூட 25-30 வருஷம் அழுது வடிகிறத அவன் ஏன் பார்த்து கொண்டிருந்தான்? வேற ரிலேஷன்ஷிப் இருந்தா பார்த்துட்டு இருப்பானா? அடிமையை நான் சோதிச்சு பார்க்கிறேன். ஏன் அடிமை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறேன். அதுதான் இதுக்கு காரணம். இதை விளங்கிக்கலாம். அதே மாதிரி ஐயூப் நபி அவர்கள் மிகப்பெரிய கஷ்டத்துக்கு ஆளானாங்க. ஒரு நபி தான். எந்த அளவு கஷ்டம்? ரப்பி அன்னி மஸ்ஸனி யதுர்ரு, அல்லாஹ் எனக்கு துன்பம் தாங்க முடியலையே, அந்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ தான் கருணையாளர்களாம் கருணையாளனா இருக்கிறேன் அவர் கேட்கிறார். 21:83 பார்க்கலாம். 21:84 அல்லாஹ் சொல்றான், அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு அவரை அந்த அடிமை அந்த நோயிலிருந்து நம்ம விடுவித்தோம். 38-41 சொல்லி காட்டுறான். அப்ப பல வருட காலமாக ஐயூப் நபி அவர்கள் நோயிலையும் நொடியிலையும் துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் உழல வைத்தானே. ஏன் உழல வைத்தான்? வேற மாதிரியான உறவு அல்லாஹ்வுக்கு மனுஷனுக்கு இருந்தா உழல வைப்பானா? இல்ல. அடிமை சோதிச்சு பாப்ப, ஒழுங்கான அடிமையான உன்னை டெஸ்ட் பண்ண போறேன். எல்லா வகையிலும் தேரணும். அவருடைய நோயை அவர் குணப்படுத்திக்கிற அதிகாரத்தை அவரை கொடுக்க மாட்டேன். எந்த அளவுக்கு அடிமையை நிப்பாட்டிவிடான்னு சொன்னா, நீ ஊருக்கெல்லாம் குணமாக்குறது இருக்கட்டும், கையை ஓட்டுறாரு, பிசாசை ஓட்டுறாரு, வயிற்றுவலியை போக்குறாரு, அது போக்குறாருன்னு சொன்னா அலைகிறமே. ஐயூப் நபியுடைய தூசிக்கு சமமாவார்கள் அவர்கள் எல்லாம். நம்ம யார மகான் என்று கொண்டாடுறோம் அவர்கள் எல்லாம், யாருக்கு வழி தர்கா கட்டி கூடு குடியேற்ற பண்றோமோ அவர்கள் எல்லாம் ஒரு நபியுடைய ஒரு கால் தூசிக்கு சமமாவார்களா? அவ்வளவு பெரிய ஒரு ஐயூப் நபிக்கு வேதனையை கொடுத்துக்கிட்டு அவர் அழுது புலம்பி அவன் எப்ப நீக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான், அப்ப நீக்கினான். அது வரைக்கும் அவரால் தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும். ஏன் இதெல்லாம் காட்டுறான்? அல்லாஹ்வுக்கு இதெல்லாம் முடியாதில்லை. 2,000 வராமையை ஆக்கியிருக்கலாம் அவருக்கு. நம்மளை ஏகத்துவத்தில் உறுதியா நிக்க வைக்கிறதுக்காக வேண்டி இப்ப சொல்றோம்ல, ஐயூப் நபி எப்படி விட்டுருக்கான அல்லாஹ், மற்ற ஆளுங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு சொல்லி பின்னி வர்ற மக்கள் அந்த ஏகத்துவ கொள்கையில பிடிப்பா இருக்கிறவர்கள் பாடமாக அதையெல்லாம் நிகழ்த்தி காட்டுறான். அவர்களையும் சோதிக்கிறான். இப்படி நடத்தி காட்டுறத பாக்குறோம். யூனுஸ் நபி அவர்கள் அந்த ஒரு சம்பவம் போதுமல்ல. யூனுஸ் நபி அவர்கள் 1,00,000த்திற்கு அதிகமான மக்களுக்கு வருஷனாக
1,00,000 அல்லது அதுக்கு மேல இருப்பாங்க. அவ்வளவு பெரிய மக்கள் தொகைக்கு நாம் தூதராக அவர் அனுப்பினோம். 1,00,000 அந்த காலத்துல பெரிய நம்பர், இந்த காலத்துல 1,00,000 சின்ன நம்பர், அந்த காலத்துல 1,00,000 பயங்கரமான நம்பர். அவ்வளவு பெரிய மக்கள் தொகைக்கு தூதராக அனுப்பி வச்சிருந்தான். போய் சொன்னாரு, கேட்க மாட்டேன்ட்டாங்க. ஒரு அளவுக்கு மேல பொறுக்க முடியல அவருக்கு. யாரும் நீங்களை காலி பண்ணிருந்தார். வழக்கமா இல்ல நபிமார்கள் செய்யற மாதிரி நினைச்சிட்டாரு. இனிமே தர மாட்டாங்க, நீ அழிச்சு விடுங்க. அல்லாஹ் என்ன பண்ணிவிட்டான், நல்லவன் உன்னை ஏத்துக்கிட்ட ஆளுக்கெல்லாம் கூட்டிட்டு விட்டு போயிடும், காலி ஆயிடுவாங்க. நீ காலி, நீ நல்லவன்லாம் காலியாவு, நான் கெட்டவன நான் பாத்துக்கிறேன். இவர் கூட்டிட்டு போயிட்டாரு. போனா போயிட்டு அடுத்த நாள் வர்றாரு. என்ன நினைச்சிட்டு வர்றாரு, எல்லாம் புறமாய் கிடப்பாங்க, எல்லாம் காலி கூட அழிஞ்சு போயிருக்கு, ஒண்ணுமே இருக்காது. அங்க ஜெயஜென்றது சந்தோஷமா இருக்குது, அந்த ஊரே சந்தோஷமா இருக்குது. உடனே இவர் கோவம் வருது. யார் மேல கோவம்? அல்லாஹ் மேல. என்னடா இவங்க அழிச்சிருவான்னு சொல்லிவிட்டு நம்மளை போய் சொல்லிவிட்டு இங்க ஜெயஜெயந்த சந்தோஷம். என்ன நடக்குது, இவர் போன உடனே அழிவுக்கான அறிகுறிகள் எல்லாம் வருது. ஊர்கரையெல்லாம் ஒன்னா போயிட்டாங்க. ஆகா, அவர் சொன்ன கரெக்ட் பண்ணாம தப்பு பண்ணிவிட்டோம், இந்த அழிவுக்கான அறிகுறி வந்துருச்சு, இப்போ நம்ம திரும்புவோம், யாரெல்லாம் யூனிஸ் சொன்ன கொள்கையை நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் அவங்க திரும்பிட்டாங்க. அல்லாஹ் என்ன பண்ணிட்டா, இவருக்கு மரியாதை கொடுக்கறத விட அவனுக்கு தான் கொடுக்க நினைக்கிறான். இவரு நம்ம வேண்டியவரெல்லாம் பார்க்கல, ஒரு மனுஷன் திரும்புறான அவனை பாரு, அவன் திரும்பிட்டு அப்படியே தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வேதனைக்கு அறிகுறியை கொடுத்து நீக்கிட்டான். அந்த மக்கள் பயங்கரமான சந்தோஷமா இவர் எப்ப வருவார் வருவான்னு காத்துட்டு இருக்கிறாங்க. யூனிஸ் நபிங்க அவருக்கு பாராட்டு நடத்துறதுக்காண்டி அவர் வெளியே எட்டி பார்க்கிறாரா, ஆஹா ஊரே இருக்க கொண்டு வாங்கல, பயங்காட்டுக்கு போகணும், எச்சரிக்கை பண்ணிட்டு போகணும், இப்ப பயங்கரமான ஒரு செழிப்பா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னு கேட்டா கோவிச்சுக்கிட்டு போறார். 10வது அத்தியாயம் 98 இந்த சம்பவம். என்ன சம்பவம்? யூனுஸ் நபியுடைய கூட்டத்தார் கடைசி நேரத்தில் காப்பாற்றப்பட்டார்கள் என்ற ஒரு சம்பவம் 10:98 நீங்க பார்க்கலாம். யூனுஸ் நபியை பத்தி எல்லாம் என்ன வார்த்தை சொல்றான் பாருங்க. நன்னூனி, மீன் வயிற்றில் இருந்தாரு, பேரை போய் சொல்ல மாட்டேங்கிறான். இந்த மீன் வயிற்றில் இருந்தாரு, அவரையும் நினைத்து பார்ப்பீராக. இவ்வளவு வாலிபன், அவர் கோபித்துக் கொண்டு போனார். யார்கிட்ட கோபிக்கிறது? அல்லாஹ் கோபிச்சுட்டு போறாவா? இவ்வளவு வாலிபன் அவர் கோபித்துக் கொண்டு போய்விட்டார். அல்ல நக்பர் அழகி, அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று நினைத்து விட்டார். கோவிச்சுட்டு எங்க வருவார்? எங்க ஓடுவோம், எங்க போன ஏன் உலகம் தானே, நீ சந்திரமண்டலத்திலே போ, அது என்னுடைய தானே, எங்கேயாவது கோவிச்சுட்டு எங்க போறதுங்கிற. அப்ப என்னை விட்டு கோவிச்சுட்டு போறாரு. அல்ல நக்பர் அழகி, அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று நினைத்து விட்டார். என்ன பண்ண தெரியுமா, நான் என்ன சொல்றேன் அதை கேட்கணுமே தவிர கௌரவம் பெருசா இருக்கக்கூடாது. கௌரவம் பார்த்துக்கிறவரு அல்லாவும் ஒரு முடிவு எடுத்திருக்கிறான். அல்லாஹ் எடுத்த முடிவை கேட்க நான் யாரும் அந்த அடிமைத்தனத்தை விட்டுவிட்டு ஏன் கௌரவம் என்ன ஆகுறேன், எந்த முகத்தை கொண்டு முடிப்பேன்னு பாக்குறாரு. இவர் ஏன் ஓடுறாரு தெரியுமா, எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த ஊர் மக்கள் முடிஞ்சு முடிக்கிறது, இதுதான் இவருக்கு மேல நின்றுச்சே தவிர அல்லாஹ் செஞ்சாலும் கரெக்டா தான் இருக்கும். அல்ல ஒரு கையெழுத்துல வேண்டிய அல்ல இன்னும் நடப்பு வேண்டியான வசி உள்ள ஒரு ஆள் தானே, நம்மள அவர் நம்ம மாதிரி ஆளவர் வசி தொடர்புள்ள ஆளு. யாரெல்லாம் இன்னும் அனுப்பிச்சலாம், ஏன் இப்படி இருக்காங்களே நீ வாக்களிச்சிய என்று கேட்டிருந்தால் வகி வந்திருக்கும், வகியில உண்மை வழங்கி இருக்கு. இவருக்கு அதெல்லாம் பொறுமை இல்லாம கோபம் தான் மேலும் இருக்குது. கோபிச்சுட்டு என்ன செய்யறாரு, ஓடுறாரு. என்ன பண்ண தெரியுமா, பனாதாபில் மாத்தி அல்லாஹ் இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், பல இருள்களுக்குள்ளே கொண்டே வர வச்சு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று சொல்ல வச்சுட்டேன். அவர் சொன்னாரு, மீன் வயிற்றுக்குள்ள சிறை வைக்கப்பட்ட உடனே யா அல்லாஹ் உன்னை தவிர வணக்கத்துக்கு யாரும் இல்லை, நீ தூய்மையானவன், நான் தான் அநியாயம் பண்ணிட்டேன், நான் தான் தப்பு பண்ணிவிட்டேன், உன்ட கோயிலுக்கு நான் வந்திருக்கிறேன் என்று அவர் வந்து நினைச்சிட்டாரு. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று சொன்னார் என்று 21வது அத்தியாயத்தில் 87 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 37 144 சொல்றான். இந்த தஸ்பீஹை மட்டும் அவர் செய்திருக்காவிட்டால் கியாம நாள் வரைக்கும் மீன் தான் இருந்திருப்பார், வெளியே வந்திருக்க மாட்டான். அப்படி எல்லாம் சொல்றான். பலவுல அன்னகு காணவில்லை சத்திகி, என்னை துடிக்காமல் மட்டும் அவர் இருந்திருப்பாரே ஆனால், அந்த கோபத்திலேயே உறுதியா இருந்திருப்பாரே ஆனால், எப்படி எல்லாம் செய்யறாங்க, அது பிடிவாதமா இருந்திருப்பாரே ஆனால் திரும்ப எழுப்பப்படுகிற நாள் வரைக்கும் அந்த மீனுடைய வயிற்றிலேயே அவர் தங்கி இருந்திருப்பார் என்று அல்லாஹ் வந்து 37 144 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நம்மளுக்கு எச்சரிக்கை பண்றான், முகமது நீ அவர் மாதிரி அவசரப்பட்டாரு, யூனுஸ் நபி மாதிரி அவசரப்பட்டாரு. 68 48 சொல்றான். 68 48 68 49 இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி தொடர்ச்சியா சொல்றான், என்னுடைய அருள் மாத்திரம் இல்லைன்னு சொன்னா வெட்ட வழியில வீசி வந்திருப்பேன், போனா போன மன்னிச்சுட்டேன் அப்படிங்கிறான். எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, ஒரு மிகச்சிறந்த ஒரு நபி யூனுஸ் நபி பல வருஷங்கள் பிரச்சாரம் பண்ணி இருக்கிறாரு. அவர் சொன்னது கேட்கலன்னு கோபப்பட்டு போனா எவ்வளவு அல்லாஹ் காத்துறது பார்த்தீங்களா? அதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அவன் ரப்பு அடிமை.
அவன் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருக்கணுமே தவிர அவன்கிட்ட எதிர்த்து பேசுறது, அவனை ஏற்றி கேள்வி கேட்கிறது, அவனை கோச்சிட்டு போறதுங்கிறதெல்லாம் அது அல்லாஹ்வுக்கு சரி வராது. ரப்புல் ஆலமீனுக்கு இதெல்லாம் அடங்கியிருக்கு.